வணக்கம் நண்பர்களே, நமது சேனலில் எல்லா தரப்பு விஷயங்களையும் பதிவிட வேண்டும் என்பது என் நோக்கம். எல்லா தரப்புனா அரசியல், வேலைவாய்ப்பு, படிப்பு, டெக்னாலஜி என்று எல்லாம். குறிப்பிட்டதாக அதிகமாக இருப்பது அரசியல் குறித்த செய்திகள். அது அல்லாமல் டெக்னாலஜி குறித்த செய்திகளையும் வெளியிடுகிறோம். அது போன்ற ஒரு பதிவு தான் இது. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏஐ வேலைகள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான வேலை வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. சமீபத்தில் ஆப்பிள் நிறுவனம் அதற்கான ஒரு திறந்த ஒரு கதவை, பெரிய கேட் திறந்திருக்கு. வேலை வாய்ப்புகள் ஏஐ படித்தவர்களுக்கு என்ன கோடிகள் அள்ளித்தர்றாங்க சம்பளம். என்ன வேலை, என்ன சம்பளம், அந்த விவரங்கள் தான் இது. நோட் பண்ணிக்கிடுங்க. மெட்டா, ஆப்பிள் போன்ற முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான பேரை வேலையிலிருந்து தூக்கிட்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் அதிகமானவர்களை பணியமர்த்துவதில் தீவிரம் காட்டி வருது. ஒரு பக்கம் வேலை செயற்கை நுண்ணறிவு டெக்னாலஜி கொண்டு வரணும்னா அதை படித்தவங்கள நிறைய வேலைக்கு போடுது. அந்த வகையில் ஆப்பிள் நிறுவனம் ஏஐ தொழில்நுட்பத்தில் அதிகமான முதலீடுகளை இன்வெஸ்ட் பண்ணி ஏஐ அசிஸ்டண்ட், ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ், சிரி, அதாவது எல்எல்எம் பவர்டு ஏஐ அப்கிரேட் அப்படின்னு அதை குறிப்பிட்றாங்க. ஏஐ பேஸ்ட் ஆப்பிள் மியூசிக் பிளேலிஸ்ட், ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஏபிஐ உள்ளிட்ட பல ப்ராஜெக்டுகளை செஞ்சு வருது. அப்போ 2026ஆம் ஆண்டு ஏஐ தொடர்பான மிகப்பெரிய அறிவிப்பை ஆப்பிள் வெளியிடும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போ இப்போவே நம்ம தயாராகிடணும். சரி, இந்த செயற்கை நுண்ணறிவு சிறந்து விளங்குபவர்களை பணியமர்த்தும் பணியில் தான் இப்போ இறங்கியிருக்கு ஆப்பிள் நிறுவனம். இந்த ஆப்பிள் நிறுவனத்தில் வருட சம்பளம், இந்த பணிகளுக்கான வருட சம்பளம், இப்போ நான் கீழே சொல்ல போகிற பணிகளுக்கான வருட சம்பளம், அந்த தகவலை பிஸ்னஸ் இன்சைடர் அப்படிங்கிற பத்திரிக்கை வெளியிட்டிருக்கு. அதுலேருந்து கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, மெஷின் லேர்னிங் என்ஜினியர், அவருக்கு ஒரு வருட சம்பளம் 1,19,00,000 2,59,00,000 வரைக்கும். இது ஏன் இதுலேருந்து இது வரைக்கும் சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய அறிவுத்திறன், ஏஐ அறிவுத்திறன், அவர்களுடைய அனுபவம், கல அனுபவம் எல்லாம் சேர்ந்து மினிமம் 1.19 crores up to 2.59 crores. யாருக்கு? மெஷின் லேர்னிங் என்ஜினியர், மெஷின் லேர்னிங் ரிசர்ச்சர். இவருக்கு வருட சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 94 கோடி ஒரு வருடத்துக்கு. 2 கோடியிலேருந்து 94 கோடி ஒரு வருஷத்துக்கு. அப்போ லேர்னிங் ரிசர்ச் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு 2 கோடியிலேருந்து 94 கோடி ஒரு வருஷத்துக்கு. டேட்டா சயின்டிஸ்ட் 87 லட்சத்துலேருந்து 2 கோடி வரைக்கும் சம்பளம் ஒரு வருடத்திற்கு. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் என்ஜினியர், அப்ளிகேஷன்ஸ் ஆப் இது பண்ணுறதுக்கு 1 கோடியிலேருந்து 3 கோடி வரைக்கும் சம்பளம் வருடத்திற்கு. ஹியூமன் இன்டர்ஃபேஸ் டிசைனர் ஒரு வருஷத்துக்கு 1 கோடியிலேருந்து 3 கோடி வரைக்கும். ஏஆர் ஆர் விஆர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஒரு வருட சம்பளம் 2 கோடியிலிருந்து 3 கோடி வரைக்கும். சாஃப்ட்வேர் என்ஜினியர் மேனேஜர் 1 கோடியிலிருந்து 3 கோடி வரைக்கும் ஒரு வருடம். ஆர்எஃப் அனலாக் மிக்ஸ்டு சிக்னல் என்ஜினியர் வருடத்திற்கு 1 கோடியிலிருந்து 2 கோடி வரைக்கும் சம்பளம். சரி, டிசைன் வெரிஃபிகேஷன் என்ஜினியர் 85 லட்சத்துலேருந்து 2 கோடி வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தலை சுற்றுது. இதெல்லாம் ஒருத்தர் வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்கணும்னு நினச்சா கூட இந்தியாவில் ஒரு சாமானியமான ஆன்ட்ரிப்ரனர்ஸ், ஒரு வேறு படித்தவங்களாம் இதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சம்பளத்தை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்தவங்களுக்கு ஆப்பிள் நிறுவனம் கொடுக்க போகுது. ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள். முடிஞ்ச வரைக்கும் யார் இப்போ ஏஐ படிச்சுட்ருக்காங்களோ அவங்களுக்கு தங்களுடைய ஸ்கில்லை மேம்படுத்திக்கிறதுக்கு அல்லது தங்களை ஆப்பிள் போன்ற நிறுவனங்களில் பணிபுரிவதற்கு தங்களை தயார்படுத்திக்கிறதுக்கான ஒரு அவகாசம் கூட இருக்குது இப்போ. ஏன்னா 2026 தான் அவங்க வேலைக்கு எடுக்க போகிறாங்க. ஸோ இப்போவே நம்ம தயாரானா கூட அது தயாராகிடலாம். ஆல் த பெஸ்ட். முடிஞ்சிருந்தால் இந்த செய்தியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். திறமையுள்ளவர்கள் பயனடையட்டும். நன்றி.